இன்றைக்கி பட்டாணி குருமா பார்க்கலாம் வாங்க. பட்டாணியை தண்ணி ஊற்றி நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. காலையில் ஊற வச்ச பட்டாணியை ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி குக்கரில் 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. குருமாவுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, 4 பீஸ் தேங்காய், கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்து 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கல்லுப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கி வருங்க. வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கின பிறகு அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வேக வச்ச பட்டாணியை சேர்த்து 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பட்டாணி குருமா ரெடிங்க. இதே மெத்தடில் கருப்பு கொண்ட கடலை தட்டைப்பயிரோடு சேர்த்து குருமா பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக வருங்க. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பத்துக்கு நல்லா இருக்குங்க பட்டாணி குருமா. ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு சாப்பாடோட குருமா சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஒய்ஃப்க்கு ஷேர் பண்ணி பட்டாணி குருமா செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க.